ஹானர் பிராண்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பில்டப்லாம் பண்ணி ஹானர் 90 அப்படின்னு இந்த புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கு அதை பார்த்துருவோமா? மொபைலை பத்தி ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிவ் அவேவும் இருக்கு, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து ரிவ்யூவர்க்காக இம்போர்ட்டட் மொபைல் தான் அனுப்பியிருக்காங்க. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அடாப்டர் வராது, பட் இதுக்குள்ள அடாப்டர் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தா முதல்ல ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ், அப்புறம் உள்ள ஹானர் 90 மொபைல் இருக்கு. அதுக்கான சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளது கிடையாது, சைனாக்குள்ளது மாதிரி தான் இருக்குது. இந்த அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள வராது. கடைசியா டைப் சி டு 3.5mm கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தா நல்ல பிரீமியமா கொடுத்துருக்காங்க. கையில தொடும்போது ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியர்ல இருக்கிறது என்னமோ கிளாஸ் தான். அது போக கீழே ஹானர் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஓவல் ஷேப்புக்குள்ள அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவோட டிசைனே டிஃப்ரெண்டா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக மொபைல கையில பிடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. வெயிட்டுமே 183 கிராம் தான் இருக்கு. திக்னஸ்மே 7.8mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட்டே இதோட டிஸ்பிளே தான். அவ்வளோ சூப்பரான ஒரு பிரீமியமான டிஸ்பிளே இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அந்த டிஸ்பிளேயுமே பார்த்தோம் அப்படின்னா இங்க கர்வ்டு டிஸ்பிளே, ரெண்டு பக்கம் கிடையாது, 4 பக்கமே கர்வா கொடுத்திருக்காங்க. அந்த பெசல்ஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த சின்னமே ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ டிஸ்பிளே பார்க்கும்போது அந்த ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்குது. இது போக HDR10+ DCI P3 கலர் கேமர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வைட் வைன் L1 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல கண்டென்ட் பார்க்கும்போதும் சரி, அந்த கலர்ஸ் இதெல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவுட்டோர்ல நீங்க டைரக்ட் சன்லைட்ல பாக்குறீங்க அப்படினாலுமே நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்கு. பீக் பிரைட்னஸா 1600 nits கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட்க்கு செம சூப்பரா பண்ணிருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கல, டஃப் அண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு DxO மார்க்ல கோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி அவங்க ரேட் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இங்க Snapdragon 7 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல அதிகமா இந்தியால மொபைல் போன் லான்ச் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரேரான ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல வருது. இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 778 பிளஸ் ஓட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். இதோட ஆட்டிட்யூட் ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப கிட்டத்தட்ட 7 லட்சம் வந்தது. அது போக இதுல RAM டைப் LPDDR5 யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இருந்தாலுமே பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த பிரைஸ்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இதோட பெட்டரா Snapdragon 7+ Gen 2 இருக்குது. 8+ Gen 1 ப்ராசஸர்ல நிறைய மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி தான். இருந்தாலுமே நம்ம BGMI இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது ஓரளவு ஃப்ரேம் டிராப், லாக் இதெல்லாம் இல்லாம நம்மளால ப்ளே பண்ண முடியுது. கொஞ்சம் கண்டினியூஸா ஹெவியா ப்ளே பண்ணும்போது அந்த லிட்டில் பிட் வார்ம் வந்து மொபைல்ல இருக்கதா செய்து. த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த மொபைல்ல த்ரோட்டில் இஷ்யூவும் இருக்குது. மேக்ஸிமமா 59% தான் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் அந்த த்ரோட்டில் இஷ்யூலாம் இல்லாம ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இதுல பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸர் கிடையாது. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் பார்த்தா இந்த ஹானர் மொபைல் அப்படினாலே கூகுள் சர்வீசஸ் வந்து நிறைய மொபைல்ஸ்ல இருக்காது. ஏன்னா கூகுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதை பத்தி நம்ம தள்ளி வச்சிருவோம். பட் இதுல கூகுள் சர்வீசஸோட தான் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஆண்ட்ராய்ட் 13 ஓட Magic OS 7.1 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா 1-2 ப்ளூடூத் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது இந்தியன் ரீட்டைல் யூனிட் கிடையாது, சைனால இருந்து இம்போர்ட் பண்ண ஐட்டம் அப்படிங்கிறதுனால இதுல டிக்டாக் ஆப்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. ஒரு சில ப்ளூடூத்ஸ் இருக்கு. பட் இந்தியால கொடுக்கிற இதுல வந்து கிளீனான OS கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவோட ரீட்டைல் யூனிட் வாங்கி செக் பண்ணா தான் தெரியும். மத்தபடி இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஓரளவு பெட்டரா தான் இருக்கு. இங்க அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண பிரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் 3 OS அப்டேட் அது கொடுத்திருந்தாங்க அப்படினா நல்லா இருந்திருக்கும். அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இதுல 14 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. பக்கத்துல மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் டீசென்ட்டா தான் இருக்கு. இவ்ளோ பிரைஸ் போட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கூட ஹானரால கொடுக்க முடியல. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள கூட ஒரு சில மொபைல்ஸ்ல இருக்கு. பட் இவங்க ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அப்படியே இங்க ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா மொபைல்லையுமே வர மாதிரி ரொம்ப கீழ தான் இருக்கு. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் இருக்கு. இது போக Vivo Wi-Fi சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. NFC கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படினா ஈவினிங் சார்ஜ் போடுற
மாதிரி ஆயிடுது. ஸோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்ம கிட்ட அடாப்டர் இருக்கிறதுனால அது பெருசா குறையா தெரியல. பட் உங்ககிட்ட அடாப்டர் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு பெட்டரான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஸ்மார்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நார்மலா வந்து மீடியம்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஹைல வச்சீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். பட் அத லோல வச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. பட் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது லோல வச்சீங்கன்னா. அப்படியே மொபைலோட கேமராக்கு வந்தா இங்க பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட ISO செல் HP3 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு செகண்டரி சென்சாரா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வருது. அதுக்குள்ளேயே மேக்ரோவும் வந்துருது. கடைசியா ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 50 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல அந்த 200 மெகாபிக்சலை யூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த போட்டோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. அக்யூரேட்டா இருக்கு. அந்த சேச்சுரேஷன், டைனமிக் ரேஞ்ச் இது எல்லாமே பெட்டரா இருக்கு. பட் போட்டோல அந்த டீடைல் அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. போட்டோல ஷார்ப்னஸும் பெரிய அளவுல இல்ல. அப்படியே போர்ட்ரைட் ஷாட்க்கு வந்தா போட்டோஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ் நல்லா இருக்கு. பட் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பெரும்பாலான டைம்ல அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இது போ அல்ட்ரா வைட் ஷாட்னே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அது போக இந்த கேமரால பார்த்தோம் அப்படின்னா OIS சப்போர்ட் கிடையாது. EIS சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அந்த EISமே உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. டிஃபால்ட்டா ஆன்ல தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். EIS இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. பட் நம்ம பேக்ரவுண்ட பிளர் பண்ற மாதிரி அந்த போர்ட்ரைட் வீடியோவும் நம்மளால எடுக்க முடியும். பட் அது மேக்ஸிமமா 1080ல தான் நம்மளால எடுக்க முடியுது. அது EIS ஆன்ல இருந்தாலுமே அப்போ வந்து அந்த அளவுக்கு ஸ்டெடியா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஓரளவு பெட்டரான அவுட்புட் தருது. இதுலயுமே அந்த டீடைல் ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல வரீங்க அப்படின்னா அந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. செல்ஃபியோட வீடியோமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா நார்மலா எல்லா மொபைல்லயும் வர மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இங்க ப்ரோ மோட் இருக்கு. அப்பர்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல அப்பர்ச்சரை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக ஸ்லோமோ, HDR போட்டோ, HDR வீடியோ கொடுத்திருக்காங்க. அதுல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தருது. மத்தபடி ஹை ரெசல்யூஷன், சோலோ கட், ஸ்டோரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 31000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 34000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. பட் இத லான்ச் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா 37000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றதா சொன்னாங்க. இது போக ஒரு TWSலாம் கொடுக்கறதா சொல்லி அதை இன்னும் கம்மியா சேல் பண்ற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் அது பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பிரைஸ்க்கே ஃபர்ஸ்ட் சேல் வந்து போட்டாங்க. ஓரளவு யூசரோட ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பிரைஸுக்கே சேல் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஹானரை வந்து கொஞ்சம் நம்ம பாராட்டலாம். இருந்தாலுமே இந்த மொபைல் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பிரைஸுக்கு ஏற்ற அந்த டிஸ்பிளே, டிசைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 30000 ரூபாய்க்குள்ள வந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. கடைசியா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா இந்த மொபைலை கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க 3 விஷயங்கள் பண்ணணும். முதல்ல ஹானரோட Instagram, X இந்த ரெண்டு அக்கவுண்ட்டையுமே ஃபாலோ பண்ணணும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அடுத்தது நம்மளோட டெக்படி சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். முக்கியமா யூடியூப், Instagram, X இந்த மூணையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியா இந்த மொபைல்ல உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 ஃபீச்சர்ஸ் என்ன அத கமெண்ட்ல சொல்லுங்க. ரேண்டமா செலக்ட் பண்ணி யார் கிவ் அவே வின்னர் அப்படிங்கறத நம்மளுடைய Xல அனௌன்ஸ் பண்ணுவோம்.